இரிட்டேஷன் ஆகி பிம்பிள்ஸ் இன்னும் நிறைய வரும் ஓப்பன் போர்ஸ் ஆயிட்டு. ஸோ நான் வந்து இட்ஸ் ஃபீல் ஸோ கம்ஃபர்டிங் அண்ட் பட் கால் அப்படி ரெட் ஆயிடுச்சு. எவ்ரிடே நான் போடுறது அது ஒண்ணுதான். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த மாதிரி நானே வீடியோ எடுக்கிறேன். ஸோ இதுக்கு டைமே அமையல, இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன விளாக்னு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் கேர், ஹேர் கேர் ரொட்டீன் தான். ஸோ பெருசா எதுவும் பிளான் பண்ணல, பட் தென் என்னோட நார்மல் ரொட்டீன் தான் காட்ட போறேன். வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் டைம் இல்லைன்றதுக்காக பண்ண முடியல. ஸோ இது வந்து பண்ண போறேன், அவ்வளவுதான். ஸோ இது வந்து ரொம்ப நேச்சுரலான பொருட்கள் வச்சுதான் பண்ணுவேன் அண்ட் இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ இது வந்து உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்க. செட் ஆச்சுன்னா ஐம் சோ ஹாப்பி. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து யூஸ்வலி ஐஸ் கியூப்ஸ் வச்சு தேய்ப்பேன். பட் தென் இன்னைக்கு நான் அதுவும் இல்லை. இன்னைக்கு எனக்கு நான் வந்து ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ண போறேன். ஸோ பேசிக்கலி இங்க வந்து நோஸ் எண்ட்ஸ்ல வந்து ஒயிட்டா டாட்ஸ் இருக்கும். ஐ மீன் ஒயிட் ஹெட்ஸா இருக்கும். ரொம்ப மைன்யூட்டா இருக்கு எனக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் வீட்லயே. ஸோ அது எப்படின்னு சொல்லி நான் சொல்ல போறேன். ஸோ நான் வந்து லைக் மேபி 3 வீக்ஸ் ஒன்ஸ் ரிமூவ் பண்ணுவேன். பட் தென் இட்ஸ் ரொம்ப ஆஃபனா ரிமூவ் பண்ணாதீங்க. அது வந்து மறுபடியும் இரிட்டேஷன் ஆகி பிம்பிள்ஸ் இன்னும் நிறைய வரும் ஓப்பன் போர்ஸ் ஆயிட்டு. ஸோ நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பண்றேன் அண்ட் இத்தனை நாளா பண்ணல. ஸோ எனக்கு இங்க வந்து நிறைய ஒயிட் ஹெட்ஸ் இருக்கு. ஸோ அண்ட் இங்கேயும் இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சுடுதண்ணி காய வைக்கணும். எஸ், ஆவி பிடிக்கணும். ஸோ ஆவி பிடிச்சாதான் நம்ம போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அந்த டைம்ல வந்து நம்ம எடுத்துடலாம் ஈஸியா. ஸோ அதை எப்படி பண்ணணும்னு பாக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சுடுதண்ணி வச்சுக்கணும். 1 2 3 கோ. ஒரு வழியா ஆவி பிடிச்சி முடிச்சுட்டேன். ஸோ என்னோட ஃபேஸ் இப்படிதான் தெரியுது. ஸோ லைக் ஐ ஃபீல் ஸோ ஹைட்ரேட்டட். ஐ மீன் ஹைட்ரேட்டட் இன் த சென்ஸ் லைக் எனக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. பிகாஸ் லைக் எவ்ரிடே ஏதோ ஓடிட்டே இருக்கும்ல, நம்ம கேர் பண்றதே விட்டுட்டோம். ஸோ இட்ஸ் ஏதோ ஒரு மாதிரி எல்லா ஸ்ட்ரெஸ் அப்படியே பறந்து அங்கங்க அப்படி பிச்சு போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் தென் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் டெஃபினெட்லி கோனா ஹெல்ப் யூ. ஸோ ஆவி பிடிச்ச உடனே நிறைய டைம் எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்னு கிடைக்கும். ஐ திங்க் மெடிக்கல் பழைய ஸ்டோர்லயே கிடைக்கும். இல்லைன்னா இது உங்ககிட்ட இல்லைன்னா சேஃப்டி பின் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. ஸோ அதோட எட்ஜ் வந்து இந்த மாதிரி ரவுண்டா இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரி இப்படி ரிமூவ் பண்ணணும். அப்படியே உங்களுக்கு தெரியுதா? இங்க தெரியுதா ஒயிட் ஹெட்? ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியா வந்துடும். எனக்கு அவ்வளவா இல்லை. பட் தென் இங்கெல்லாம் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டேன். நான் தொட்டு பாக்குறப்ப பயங்கர கிளீனா ஒரு மாதிரி ஸ்மூத்தா இருக்கு. என்னோட ஃபேஸ் இப்படிதான் இருக்கு. ஸோ ஆஃப்டர் திஸ் ஸ்டெப் ஸோ இப்பவே பார்த்தா ரொம்ப ஸ்மூத்தா ஒரு மாதிரி கூலா இருக்கு. ஐ மீன் எனக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஸோ நான் கொஞ்சம் அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். ஸோ நான் இதுதான் யூஸ் பண்றேன். ஸோ லைக் ஹிமாலயா மாய்ஸ்சரைசிங் தான். இதுலயும் ஃபிளேவர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எனக்கு இது மட்டும் தான் நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். இது மட்டும் தான் எனக்கு செட் ஆகுது. ஸோ இது மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ டப்பாவா இருக்கும் எங்க வீட்டுல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிப்பேன். பிகாஸ் இப்போ வந்து நம்ம ஃபுல்லா வாட் இஸ் தட், ஸோ ஐ மீன் சூடா போட்டிருப்போம்ல ஃபேஸ்க்கு. ஸோ அது கொஞ்சம் நார்மல் ஆகணும். ஸோ நான் எப்பவுமே மாய்ஸ்சரைசர் இப்படி போட்டுப்பேன். ஸோ இதெல்லாம் டெக்னிக்கலா கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியாது கைஸ். நான் இதுதான் ஃபாலோ பண்றேன். நீங்க இதுதான் செட் ஆகுது. நீங்க ஒரு டைம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒன்று அலர்ஜி உங்களுக்கு செட் ஆகாதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்படி மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் ஐப்ரோஸ் வந்து ட்ரிம் பண்ணிப்பேன். ஸோ நான் வந்து இது வரைக்கும் பார்லர் போனதே கிடையாது. ஸோ எனக்கு அது பார்த்தாலே ரொம்ப பயம். அண்ட் ஸோ நானே பண்ணிப்பேன். அது எப்படியோ ஒன்று, அது வருதோ வரலையோ, அது எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்ணிப்பேன். ஸோ இப்போ வந்து நான் ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணி போறேன். ஸோ அதுக்கு நான் எப்படி பண்ணிப்பேன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ட்ல வந்துட்டு நான் இந்த மாதிரி அலோவேரா போட்டுட்டு நான் இந்த ரேசருமே ஆன்லைன்ல தான் வாங்கினேன். ஸோ இந்த ரேசர் வச்சுட்டு ட்ரிம் பண்ணிப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஷேப் வந்துடுச்சு. ஸோ அதே ஷேப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அதுவே போதும். ஓகே கைஸ், ஸோ ஐப்ரோஸ் முடிஞ்சு திக்கு மேல எதுவுமே இல்லையா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் கேர் இஸ் டன்.
இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் பச்சை தண்ணியில மூஞ்சி கழுவி வைப்பேன், கூலிங்கா இருக்கும். ஸோ நான் மூஞ்சி கழுவிட்டு வந்து உங்களை பாக்குறேன். நான் மூஞ்சி கழுவிட்டேன். ஸோ இப்படிதான் இருக்கு என்னோட ஃபேஸ். ஸோ பேட் ஸ்கின், நான் இப்படியே ஃபேஸ் மூஞ்சி கழுவிட்டு இப்படியே வந்திருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நான் ஃபேஸ் மசாஜ் பண்ணிப்பேன். ஸோ அதுக்குமே நான் அலோவேரா தான் யூஸ் பண்றேன். பட் தென் அது வந்து நல்லா, ஐ மீன் உங்க ஸ்கின்னை வந்து நல்லா என்ன சொல்லுவாங்க, ரிங்கிள்ஸ் இல்லாம பாத்துக்கோ. ஸோ நீங்க வந்து அப்பப்ப மசாஜ் பண்ணுங்க. இதெல்லாம் நானே பண்ண மாட்டேன், ஐ மீன் எப்போ ஒரு வாட்டி தான் பண்றேன். கைஸ், ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்படிதான் இருக்கு என்னோட ஸ்கின். ஸோ இது எல்லாமே நான் எக்ஸ்ட்ரா பண்றது, நான் எவ்ரிடே பண்றது வந்து இனிமே காட்ட போறேன். ஸோ இவ்வளவுமே 3 weeks ஒன்ஸ் ஆர் 1 month ஒன்ஸ் தான் பண்ணுவேன். டியூப்ஸ் வச்சு மூஞ்சில தேய்ப்பேன். இப்போ அது ஐஸ் கியூபாவே இல்லை, ஏதோ ஒரு கியூப் தான், கொஞ்சம் கியூப் மாதிரி இருக்கு. ஐஸ் தேய்க்கிறப்ப இட் ஃபீல் சோ குட். பட் யா, ஸோ கைஸ் ஆல் ஸ்டெப் முடிஞ்சு இப்போ வந்து நான் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அதை வந்து நான் எவ்ரிடே போட்டுட்டு தான் குளிப்பேன். ஸோ போட்டுட்டு ஒரு 10 minutes கழிச்சு குளிச்சிருவேன். ஸோ நான் அதை போடுறதுக்கு முன்னாடி தலைக்கு எண்ணெய் வச்சிருவேன். ஸோ தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு அதை போட்டுட்டு குளிச்சிருவேன். ஸோ பிகாஸ் இது போட்டு மறுபடியும் எண்ணெய் வைக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால தான். ஸோ ஃபர்ஸ்ட் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் வந்து தழைய வச்சிருவேன். ஸோ எண்ணெய் வச்சுட்டு ஒரு 1/2 hour 1 hour ஊறினதுக்கு அப்புறம் குளிப்பேன். ஸோ யா, ஸோ அது ஃபர்ஸ்ட் ஹேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணிட்டு நார்மல் தேங்காய் எண்ணெய். எங்க மம்மி வந்து செக்கில் ஆட்டி, மீன் நம்மளே வீட்டில் தேங்காய் காய வச்சு சம்திங் ஏதோ ப்ரொசீஜர்லாம் பண்ணி நம்மளே தேங்காய் அரைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அரைச்ச தேங்காய் எண்ணெய் தான் எங்கள் வீட்டில் இருக்கு. ஸோ அதே தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் வந்து நல்லா சிக்கு எடுத்துட்டு தான் எண்ணெய் வைக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கானு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏதோ பண்ணியா இருந்தாலும் சொல்லுங்க. ஐ டோன்ட் நோ, எனக்கு புதுசா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் வீடியோ எடுத்ததே கிடையாது. ஸோ ஏதோ மாதிரி இருக்கா. பட் தென் ஸோ போட்டு நல்லா மசாஜ் பண்ணிடுவேன். ஸோ நார்மலா தான் ஆயில் வைக்கணும். ஸோ எண்டு வரைக்கும் வச்சுட்டு இங்க நிறைய வந்து ஸ்கேல்ப்ல நிறைய வச்சுட்டு நல்லா ஊறணும். அது அப்பதான் உங்களுக்கு அந்த எனக்கு வந்து ரொம்ப காமா ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சும்மா லைட்டா வச்சுட்டு குளிக்கிறது இட்ஸ் நாட் யூஸ் வில் நாட், ஐ மீன் அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்காதுன்னு ஐ பிலீவ். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வைங்க. இப்போதைக்கு நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் சந்திக்கிறேன். வைத்து விட்டேன்ல வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தழை எண்ணெய் வச்சுட்டு ஓகே ஃபன்னா இருப்பேன் எண்ணெய் வச்சதுக்கு அப்புறம். பட் தென் அட்ஜஸ்ட் பண்ண. ஸோ இப்போ வந்து நான் கம்மல் கழட்டிட்டு நான் வந்து காதுக்கும் எண்ணெய் விடுவேன் டைம் ஹேர் வாஷ்க்கு அப்புறம், ஐ மீன் ஹேர் வாஷ்க்கு முன்னாடி. ஸோ அது எங்க மம்மி இப்படி பண்ணி பண்ணி எனக்கும் அதே பழக்கம் வந்துருச்சு. ஸோ ஸ்பூன் வேணும். கொஞ்ச நேரம் காது கேட்காது, ஆனா அதுக்கப்புறம் குட் ஃபார் யுவர் பாடி. ஸோ நீங்களும் பட் காது அப்படியே ரெட் ஆயிடுச்சு. வந்து அப்பா யா, ஸோ இவ்வளோ பண்ணிட்டு அப்புறம் மண்டையில ஊறுட்ட ஒரு 1/2 hour மினிமம். அப்புறம் எவ்வளோ நேரம் ஆகும். நான் மோஸ்ட்லி ஓவர் நைட் விடுவேன். ரீசெண்டா ஓவர் நைட் விட்டது இல்லை, பட் ஓவர் நைட் இஸ் ஆல்சோ வெரி குட். ஸோ திஸ் இஸ் மை ஹேர் கேர். ஸோ ஹேர் கேருக்கு சம்டைம்ஸ் நான் ஆயில் வந்து சூட் பண்ணி வெதமா போட்டுப்பேன். இன்னைக்கு எனக்கு டைம் இல்லை, ஸோ அப்படியே போட்டேன். ஸோ
அவ்வளவுதான். நான் எக்ஸ்ட்ரா எதுவும் போட மாட்டேன். ஹேர் பேக்குமே எதுவும் இது வரைக்கும் போட்டதில்ல. ஸோ இவ்வளவுதான் என்னோட ஹேர் கேர். ஸோ நெக்ஸ்ட் நான் ஃபேஸ்க்கு போட்டுட்டு ஃபேஸோட யூஸ்வல் எவ்ரிடே நான் போடுறது அது ஒண்ணுதான். ஸோ அதை நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆலோவேரா போட்டுக்கணும். ஸோ ஆலோவேரா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹனி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதுதான் கஸ்தூரி மஞ்சள். ஸோ எனக்கு இது ஒரு மஞ்சள் மட்டும் தான், எனக்கு இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து மார்க்கெட்லேயே கிடைக்கும், 30 rupees ஒரு டப்பா. ஸோ இது வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டோன்னா, ஸோ நான் வந்து கையிலே கலந்துப்பேன். ஸோ இப்படி கலந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ எண்ணெய்லாம் வச்சாச்சு. ஸோ இந்த பேக் வந்து இப்படி மூஞ்சில் இப்படி போட்டு தேய்ச்சிருவேன். இது வந்து நான் எவ்ரிடே போடுவேன், மிஸ் பண்ண மாட்டேன். அண்ட் எனக்கு வந்து செட் ஆகுற ஒரே ப்ராடக்ட்னா இது மட்டும்தான். ஸோ ஆலோவேரா, ஹனி அண்ட் கஸ்தூரி மஞ்சள். ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு போடணும் எவ்ரிடே. இது போட்டு 15 minutes கழிச்சு குளிச்சிருவேன். ஸோ அவ்வளோதான் மேக்ஸ் நான் போடுறது. ஸோ இது வந்து நான் எங்கள் கழுத்துக்கும் அப்ளை பண்ணிப்பேன் எப்பவுமே. ஸோ எவ்ரிடே நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. என் காது வந்து இன்னும் பிங்காகவே இருக்கு. ஸோ இது பண்ணிட்டு விட்டுட்டு குளிச்சுட்டேன்னா அவ்வளோதான் கைஸ் என்னோட ஸ்கின் கேர். ஸோ இப்போ நான் பண்ணது எல்லாமே என்னோட ரீசெட் ருட்டீன், எவ்ரிடே ருட்டீன் இது. ஸோ நான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ ஆஃப்டர் லைக் ஸ்கின் கேர் மை ஸ்கின் ஃபீல்ஸ் ஸோ குட். ஸோ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இட்ஸ் லைக் இட்ஸ் ஸோ குட். ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட ஸ்கின் கேர் ருட்டீன். நான் இப்படிதான் ஆட்டிட்டு இருப்பேன். குளிச்சு வந்த உடனே முடி ஆட்டுறது தான் பழக்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.